வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாடு முழுக்க அப்படின்றத தாண்டி உலகம் முழுக்க அம்பானி இருக்கார் இல்லையா, அம்பானி வீட்டு கல்யாணம் அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு அதிகமான செலவு அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஜஸ்டின் பைபர்ல ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் ஏஆர் ரஹ்மான் உட்பட எக்கச்சக்கமான திரை நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட்ல மட்டும் வந்து கிடையாது, பாலிவுட்ல இருந்து ஒரு பக்கம் ரன்வீர் சிங், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டான்ஸா இருந்தாலும் சரி, மியூசிக்கா இருந்தாலும் சரி, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா செலிபிரிட்டிஷனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ எல்லாருமே அம்பானி வீட்டு கல்யாணம், அம்பானி 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 அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எப்படிடா அம்பானி ஆகிறது, அதை தாண்டி அம்பானி எப்படி அம்பானி ஆனாரு அப்படின்றது இருக்கு இல்லையா. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எல்லாரும் அம்பானி அம்பானி அம்பானின்னு பேசுறாங்க. பட் அம்பானி ஆகணும்னா என்ன பண்றதுன்னு சொல்லியே தெரியலையே, அம்பானி எப்படி என்ன பண்ணி அம்பானியா மாறினாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பலருக்குமே தெரியாத ஒரு விஷயமா, பலருமே யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி பேச போறது கிடையாது, அம்பானியா எப்படி மாறலாம் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். ஸோ அம்பானி ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பண்ணாரு, நம்ம அம்பானி ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்பானி ஆகணும் இல்லை பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றத மறந்துடணும். என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சுச்சுவேஷனை மறந்துட்டு அடுத்த 10 வருஷத்தில் இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 வருஷத்தில் இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த பொருள் தேவையான பொருளாக இருக்க போகுது, அடுத்த 10 வருஷத்துல மக்களால எது இல்லாம இருக்க முடியாது, அடுத்த 10 வருஷத்துல மக்கள் எது பின்னாடி ஓட போறாங்க அப்படின்ற ஒரு கிளியரான மைண்ட் செட்டை நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே அம்பானி ஆயிடலாம் அப்படின்னே சொல்லலாம். புரியல இல்லையா என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்பானி பெட்ரோலியத்துறை அப்படின்றதுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அதிக அளவில் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பெட்ரோல்ல ஓடக்கூடிய வாகனங்கள் இருக்கு இல்லையா, அது அதிக அளவில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அம்பானி வந்துட்டு அவருடைய சின்ன ஏஜ்ல, அதாவது காலேஜ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அம்பானி வந்துட்டு இந்த காலேஜ் லைஃப் அப்படின்றது நமக்கு எதுவும் கத்துத்தராது, நிஜ வாழ்க்கை இருக்கு இல்லையா, வாழ்க்கை பாடம் அப்படின்றத நம்ம படிச்சோம்னா தான் நம்மளால அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வச்சிருந்த துணிக்கடையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு சேர்றாரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அம்பானி அவர் தான் இவர் முகேஷ் அம்பானி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேலைலாம் பார்க்குறாரு. ஸோ அம்பானி ஆனதுக்கு காரணம் முகேஷ் அம்பானியா மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அடுத்த 10 வருஷத்துல மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பெட்ரோலை அதிக அளவுல பயன்படுத்த போறாங்க. ஏன்னா அடுத்த 10 வருஷத்துல ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பைக் இல்லைன்னா ஒரு கார் அப்படின்றது இருக்கும். பெட்ரோல் இல்லாம இந்த உலகம் குறிப்பா இந்தியா இயங்காது அப்படின்றத 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிருந்தார், இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் உருவாகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த துணிச்சலான முடிவு இருக்கு இல்லையா, 10 வருஷத்துக்கு அப்புறமா உலகம் இதை நோக்கி தான் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொலைநோக்கு பார்வை வச்சிருந்தது தான் இன்னைக்கு முகேஷ் அம்பானியா வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இது இன்னொரு எக்ஸாம்பிள்ல கூட ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஏன்னா 2016 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது நடக்குது. என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய பல பேருடைய மொபைல்ல ஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு சிம் இருக்கு இல்லையா, அந்த சிம்மை பார்த்தோம் அப்படின்னா அம்பானி அன்னைக்கு தான் லான்ச் பண்ணாரு. போட்டிக்கு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்கு, ஏர்டெல் இருக்கு, ஏர்செல் இருக்கு. அது வரைக்குமே அம்பானி சிம்பை லான்ச் பண்றதுக்கு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மக்களால ஒரு மாசத்துக்கு 1 GB 2 GB யூஸ் பண்றது பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த மக்களை ஒரு நாளைக்கு உங்களால 1 GB இருந்து 1.5 GB அப்படின்றது ஈஸியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சதோட மட்டும் இல்லாம அதை ஃப்ரீயா கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 10 வருஷம் கழிச்சு மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்களால டேட்டா அப்படின்றத பயன்படுத்தாமே இருக்க முடியாது. அதை தாண்டி எல்லாருடைய கையிலுமே கண்டிப்பா ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சிம் தேவைப்படும், நெட்வொர்க் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதை யோசிச்சதோட மட்டும் இல்லாம ஃப்ரீயா கொடுத்து மக்களை அடிக்ட் ஆக்குனாரு அப்படின்னே சொல்லலாம். டு பி பிராங்க், மக்களை அவருடைய நிறுவனத்துக்கு அவருடைய பொருட்களுக்கு அந்த பொருள் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அடிமையாக்குனாரு. அதுக்கப்புறமா அவர் ரேட் அனௌன்ஸ் பண்ணதா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ வந்துட்டு டே பை டே இயர் பை இயர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதிகப்படுத்தினாலும் கூட ஜியோவை மாற்றுறதுக்கு பலருமே முன் வரதில்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜியோவில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி அடிக்ட் ஆனதுனால ஜியோ சிம் அப்படின்றது இன்னைக்கு பலரோட ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ இந்த 2 விஷயமும் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு முகேஷ் அம்பானியா வாழ்றதுக்கு முக்கியமான காரணம். நீங்களும் நானும் அம்பானி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய
உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் விட்டுட்டு அடுத்த 10 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல எது முக்கியமா இருக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிளான் பண்ணணும். உடனடியாக சக்சஸ் அப்படின்றது வந்துடாது. நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னையிலேருந்து உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துல நீங்க எது தேவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு உழைக்கிறீங்களோ அது தேவையா மாறும்போது உங்களுக்கான growth அப்படின்றது இருக்கும். உங்களுடைய லெவல் அப்படின்றதே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலன்னா ரஸ்க் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்பானி வந்துட்டு அவங்களுடைய அப்பாவுடைய சொத்து அப்படின்றதெல்லாம் நிர்வகிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் இந்த பெட்ரோலிய துறைக்குள்ளெல்லாம் போகாத, டெலிகாம் துறை இருக்கு இல்லையா அதுக்குள்ளெல்லாம் போகாத, அங்கே ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய முதலைகள் இருக்கு, அதாவது ஏர்டெல் ஏர்செல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, நீ போனா தேவையில்லாமல் இருக்கிறது இழந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, நான் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஸோ கண்டிப்பாக நான் அதில் சக்ஸஸ் ஆகி காட்டுவேன், வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் இருக்கு இல்லையா. தொழிலில் வந்துட்டு ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம ராஜாவா மேலே இருப்போம், பட் ஒரு சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் பாதாளத்தில் கீழே இருப்போம். ஸோ துணிச்சலான அந்த முடிவு எடுக்கிறது, நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை இது உங்களுடைய கேரியர்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய எய்ம்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவங்க அதை பண்ணுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, அவங்க வேணான்றாங்க, அவங்க இதில் ஸ்கோப்பே இல்லைன்றாங்க, இவங்க இதில் ஸ்கோப்பே இல்லைன்றாங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயமுமே வேணாம். உங்களால் அதில் பெருசாக வர முடிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக ரிஸ்க் எடுங்க. லைஃப்பில் நம்ம அம்பானி ஆகும்போது நம்மளை வேணான்னு சொன்னவங்களாம் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அம்பானி வீட்டு கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்குது, ஆஹோ ஓஹோன்னு நடக்குது, உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னாலும் கூட மற்றவங்க அதாவது தொழில்துறை ரீதியாக மேலே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அம்பானி மாதிரி சிம்பிளாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிறேன், கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா அப்படின்ற செலவு பண்ணப்பட்டிருக்கு, இது வந்துட்டு சிம்பிளா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அம்பானிக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த சொத்து மதிப்புக்கு அவர் 5000 கோடி ரூபாயில் கல்யாணம் பண்ணுறதே அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா இது கிராண்டு தான், இதை விட கிராண்டாக ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தான். பட் இதை விட 100 மடங்கு இன்னும் கிராண்டாக அவருடைய பையனுடைய கல்யாணம் அப்படின்றத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தில் வந்துட்டு பத்திரிக்கை அடிக்கிறதா சரி, இல்ல வந்த கெஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு கை கடிகாரத்தையே கிஃப்டா கொடுத்ததா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரம்மாண்டத்தினுடைய உச்சமா இந்த கல்யாணம் நம்ம கண்ணுகளுக்கு தெரிஞ்சாலும் கூட பல கோடீஸ்வரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான கல்யாணமா தான் தெரியப்படுத்தப்படுது அப்படின்னே சொல்லலாம். நாலாவது விஷயம் பி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. முகேஷ் அம்பானியாவே இருந்தாலும் அவர் எப்படி அவருடைய லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாரோ இன்னுமே அதே மாதிரி தான் இருக்காரு. அவரை சுத்தி எக்கச்சக்கமான கோடிகள் குவிஞ்சிருச்சு, அவருடைய எப்படி சொல்றது எண்ண முடியாத அளவுக்கு பணம் அப்படின்றது இருந்தாலும் கூட இன்னைய வரைக்கும் அம்பானியினுடைய ட்ரெஸ் இருக்கு இல்லையா பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ஷர்ட் தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா நீட்டா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அம்பானி அவருடைய கேரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அம்பானியா எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காரு அப்படின்னா அவர் சுற்றி இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது. தொழில்துறையிலும் அம்பானியுடைய சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏமன் இருக்கு இல்லையா, ஏமன்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் அம்பானியும் அப்படின்னே சொல்லலாம். அம்பானி அதுக்கப்புறமா வந்து அவருடைய தொழில் ஆசை அப்படின்றது காரணமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாலும் கூட முகேஷ் அம்பானி உள்ள வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான மாற்றங்கள் அப்படின்றது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ள நடந்துச்சு. ஸோ நம்ம எங்க பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், எதோட பிறக்கிறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், நம்மளால என்ன பண்ண முடியுது, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தனி ஒருவன் நினைக்கிறேன் ஏழையா பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது, பட் ஏழையா சாகுறது இருக்கு இல்லையா அது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னையிலிருந்து உங்களுடைய கேம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எது பின்னாடி ஓடணும்னு ஆசைப்படுறீங்களோ அது சினிமாவா இருந்தாலும் சரி, இல்லை அரசியலா இருந்தாலும் சரி, இல்லை பிசினஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இதுல போனா என்ன பீட் பண்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எந்த இண்டஸ்ட்ரியை நினைக்கிறீங்களோ அதுல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்றத போட ஆரம்பிங்க. அடுத்த 10 வருஷம் கழிச்சு பார்ப்போம் நம்மள எத்தனை அம்பானிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.